இந்த வீடியோ எந்த லோன் ஆப் பேங்க் அல்லது ஃபினான்ஷியல் சர்வீஸையும் ப்ரமோஷன் செய்யவில்லை. இது கல்வி மற்றும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு விடி தமிழ். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? கைசன் இக்கிகாய் அப்படின்ற ஒரு புக்கு. இந்த புக்கை நான் படித்தேன். இந்த புக்கை படிக்கும் பொழுது எனக்கு மைண்ட்ல தோணுன விஷயங்களை உங்கள்கிட்ட சொல்றேன். அட போயா, கடன் இல்லாத புக்குன்னு சொல்லிவிட்டு கடன் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்க வந்து இப்படி சொல்றியா அப்படின்ற மாதிரி. அதாவது அதுக்குள்ளேயும் வரேன். ஏங்க, நமக்கு ஒரு நல்ல தொழில் அமைஞ்சிருச்சுன்னா நமக்கு கடன் இல்லா வாழ்க்கை அமைஞ்சிரும் தானே. நம்ம கரெக்டாக நம்மளுடைய வேலை கரெக்டாக போயிட்டு இருக்கு அப்படின்னா ஏன் கரெக்டாக போயிட்டு இருக்கு? உங்களில் எத்தனை பேர் நீங்கள் அடிச்சு சொல்லுங்க, ஷோரை கீழே கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை பேர் பிடிச்ச வேலையை செஞ்சுட்டு இருக்கீங்க? பிடிச்ச வேலையை செய்யறதுன்னா நானே அடுத்த வேலை சோத்து கஷ்டப்பட்டுங்கன்னா பிடிச்ச வேலையை பிடிக்காத வேலை ஏதோ ஒரு வேலைக்கு போக வேண்டியதானே அப்படின்ற மாதிரி நல்லா படிச்சுட்டு நீங்கள் என்ன வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க? நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் டெலிவரி பண்ணிட்டு இருப்பீங்க, ஃபுட் ஆர்டர் டெலிவரி பண்ணிட்டு இருப்பீங்க, இல்லை ஏதாவது பைக் ஓட்டிட்டு இருப்பீங்க, கார் ஓட்டிட்டு இருப்பீங்க, டிரைவராக போயிருப்பீங்க, இல்லை நீங்கள் கூலி வேலை கூட பார்த்துருக்கலாம். நல்லா படிச்சுட்டு உங்களுடைய சூழ்நிலை வந்து தப்பாக இருக்கிறதுனால கூலி வேலை கூட பார்க்கலாம். ஆனால் அந்த ஹிக்கிகாய் அப்படின்ற ஒரு ஊர் தான் அது. அந்த ஊரில் என்ன சொல்கிறாங்கன்னா, பல வருடங்களாக அதிகமாக வாழக்கூடியவங்க அங்கே தான் இருக்கிறாங்களாம். அதிக 100 வயசுக்கு மேலே வாழக்கூடியவங்க அந்த ஊரில் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த புக்கை படிக்கும் பொழுது ஓ இப்படிலாம் இருக்கா அப்படின்ற மாதிரி. அதாவது இந்த 4 விஷயங்கள் இருக்கான்னு பாருங்க. நீங்க இப்ப வேலை செஞ்சுட்டு இருக்கீங்கல்ல, நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிற வேலையில காலையில எழுந்த உடனே எப்படா நான் என்னுடைய டெய்லி ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணுவேன், என்னுடைய வேலையை ஸ்டார்ட் பண்ணுவேன். காலையில எழுந்துச்சுன்னா நான் குளிக்கிறேன், ஜாலி, குளிச்சுட்டு நான் வந்துட்டு கிளம்பி நான் ஆஃபீஸ் போக போறேன் அப்படின்னு. எப்போ நம்ம அது வந்திருக்கோம்? ஸ்கூல் போகக்கூட வந்திருக்கும், இல்லை காலேஜ் போகக்கூட அங்கே லவ்வர் இருந்தால் அந்த மாதிரி வந்திருக்கும். நம்ம கரெக்டாக போவோம், கரெக்டாக வேலையெல்லாம் பார்த்துட்டு வருவோம். அதே போல வேலை செய்கிற அலுவலகத்திலையும் ஏதாவது வந்துட்டு லவ்ஸ் இருந்ததுன்னா, இல்லை வந்துட்டு வேற ஏதாவது விருப்பப்பட்டவங்க ஒரு சிலர் போகலாம். எனக்கு தெரிஞ்சு 99ல் 1% மட்டும்தான் வந்துட்டு இந்த மாதிரி போறாங்களாம். அந்த 1% வாழ்க்கையில வேற லெவல்ல இருப்பாங்களாம். ஸோ நம்ம காலையில எழுந்து ஒரு வேலைக்கு போறோம் அப்படின்னா நமக்கு சந்தோஷமா இருக்கு. லீவ் வருது, அச்சோ என்னடா லீவ் வருது, வேலை பார்க்கலாம், என்ன பண்றது, வேலை பார்த்து தானே ஆகணும். அப்படி இல்லாம ஜாலியா வேலை பார்க்கலாம், இந்த வேலை எனக்கு பிடிச்சிருக்கு, நான் இந்த வேலையை செஞ்சே ஆகணும், இந்த வேலையை முடிக்கணும், வேற எவ்வளோ வேலை இருக்குது எனக்கு அப்படின்னு சந்தோஷமா ஒரு பொறுப்பை தூக்கி ஒரு சுமையை தூக்கி தலையில வச்சுக்காம சந்தோஷமான விஷயமா நீங்க சொல்லியிருக்கீங்களா? சண்டேஸே வரக்கூடாதுன்னு நினைக்க வேண்டியிருக்கீங்களா? இன்னும் முக்கியமான விஷயம் என்னன்னா, நமக்கு ஒரு வேலை செய்யும் பொழுது அந்த வேலை சந்தோஷத்தை கொடுக்கணுமா? நீங்க ஒரு சிலர்லாம் பாருங்களேன், நல்லா லவ் பண்ணி ஒரு சில வேலைகளை பண்ணுவாங்க. செருப்பு தைக்கிறவர் கூட அவருடைய வேலையை அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா பஞ்சுவாலிட்டியா பண்ணுவார். ஒரு நாள் லீவ் போட மாட்டார். கடமைக்காக கிடையாது, வாழ்க்கை இப்படிதான்றது கிடையாது, அவருக்கு அதுதான் பிடிச்சிருக்கு. நிம்மதி அப்படின்றது நம்ம செய்யற வேலையில இருந்து ஆரம்பிக்கணும்னு சொல்றாங்க. பிகாஸ் நம்ம வீட்டில் கூட நைட்டு தூங்கிட்டு போயிடுறோம். சனி ஞாயிறு 2 நாள் தான் வீட்டில் இருக்கிறோம், முழுசா இருக்கிறோம். இல்லை இப்போ ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் இருக்கிறோம், அது வேற விஷயம். ஸோ நம்ம மேக்சிமம் வேலையை பத்தின சிந்தனைகள் தான் இருக்கு. அப்போ நம்ம செய்யக்கூடிய வேலை அப்படின்றது நம்ம காலையில எழுந்து போகும்பொழுது நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்ததுன்னா கண்டிப்பா அந்த வேலையில நம்ம சாதிப்போமா. அதே போல நீங்க செய்யக்கூடிய வேலை சந்தோஷத்தை கொடுக்கணும். நீங்க செய்யக்கூடிய வேலை மற்றவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கணும். அப்பா நான் இன்னைக்கு ஒரு வேலை செஞ்சேன், நான் செய்யற வேலை எனக்கு ஒரு பிரயோஜனத்தை கொடுக்குது, எனக்கு ஒரு வருமானத்தை கொடுக்குது. இப்போ வந்துட்டு மற்றவங்களுக்கே இல்லைனாலும் ஒரு வருமானம் கொடுக்குது, அதாவது அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்குது அப்படின்றது. ஸோ நீங்க செய்யற வேலை மற்றவங்களுக்கு உதவிகரமா இருக்கணும். இது 2. 3வது, இந்த 2மே இருக்குல்ல, நிம்மதி இருக்கு, மற்றவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கு, அடுத்தது நல்ல வருமானம் அப்படின்றது உங்களுக்கு கொடுக்கும். ஸோ நல்ல வருமானம் அப்படின்றது உங்களுக்கு வரணும் நீங்க செய்யக்கூடிய வேலையில. 4வது என்ன தெரியுங்களா? ஸோ நீங்க எப்ப வேணா அந்த வேலையை செய்யணும். இந்த 4 விஷயம் அந்த புக்ல வேற இருந்துச்சு, நான் வேற சொல்றேன். 4 விஷயம் அப்படின்றது, 1, நம்ம காலையில சந்தோஷமா எழுந்து போய் அந்த வேலையை செய்யணும். 2வது, நம்ம செய்யக்கூடிய வேலை மற்றவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கணும். 3வது, எப்ப வேணா நம்ம அந்த வேலையை செய்யணும், யாரும் நம்மளை கேள்வி கேட்க கூடாது. 4வது, நல்ல வருமானம் அப்படின்றது கொடுக்கணும். இந்த 4 விஷயமும் நமக்கு வந்துட்டு ஒரு வேலையில கிடைக்குதுன்னா நமக்கு அந்த வேலை செய்யறதுல முழு திருப்தி இருக்குமா. இந்த ஒரு புள்ளி விவரம் கூட என்ன சொல்லுதுன்னா, ஒரு வேலை செய்யும் பொழுது 3/4 பேர் ஒவ்வொரு ஆண்மகனுடைய மனசுலையும் எடுத்து பார்க்கும் பொழுது, மனசுலாம் நான் இப்படி சொல்றேன், ஸோ செக் பண்ணி பார்க்கும்பொழுது, சயின்டிபிக் சீரியஸ் செக் பண்ணி பார்க்கும்போது அவங்க 24 ஹவர்ஸும் அவங்களுடைய வேலையை மட்டும்தான் யோசிச்சுட்டு இருக்காங்களாம். இந்த வேலை இருக்கு, அந்த வேலை இருக்கு, இந்த வேலையில் எவ்வளோ வருமானம் கம்மியாக வருது, நம்ம அடுத்த வேலைக்கு போகணும், இல்லை வேற ஏதாவது சம்பாதிக்கணும், இல்லை வந்து கடன் அதிகமாக இருக்குது, இல்லை குடும்பத்தை எப்படி நம்ம மெயின்டைன் பண்ண போறோம், நம்ம குடும்பம் எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போறோம், இப்படின்ற மாதிரி ஒவ்வொரு விஷயமும்
ஆண்மகன்கள் அதிகமா இதை பற்றி தான் சிந்திச்சுக்கிட்டே இருக்காங்களா, இதனாலேயே இவங்களுடைய ஆயுள் காலம் அப்படின்றது ரொம்ப குறையுதுன்னு சொல்றாங்க. ஸோ ஒரு பிடிக்காத விஷயத்த நீங்க செய்யும் பொழுது நீங்க என்னதான் கஷ்டப்பட்டு செஞ்சாலும், தலையெழுத்தே நினைச்சுக்கிட்டு செஞ்சாலும், ஸோ உங்களால அந்த வேலையில அதிகமா ஈடுபாடு அப்படின்றது கொடுக்க முடியாது. ஸோ ஈடுபாடு கொடுக்கலைன்னா நம்மளால சரியா வேலை செய்ய முடியாது. சரியா வேலை செய்யல அப்படின்னா நமக்கு சரியா வருமானம் வராது. அந்த வேலையில நம்மளால ஒரு ஜாம்பவானா இருக்க முடியாது. அப்படி ஜாம்பவானா இல்லை அப்படின்னா காசு யார் கொடுப்பா? சும்மா கொடுத்துருவாங்களா? நம்ம சும்மா ஆஃபீஸ் மட்டும் போயிட்டு வந்தா சும்மா கொடுத்துருவாங்களா? ஸோ இப்படி இருக்கிறதுனால தான் நம்ம என்ன செய்யறோம்னா, அதிகப்படியா நிறைய கடன்களை வாங்கி குமிச்சுக்கிட்டு இருக்கோம். ஒரே நிமிஷம். டிஸ்பிளே ஆல்வேஸ் ஆன் கொடுத்துருந்தேன், அதனால ஆஃப் பண்ணிட்டேன். நிறைய கடன்களை வாங்கி நம்ம குமிச்சுட்டு இருக்கோம். இந்த காரணம் மட்டும்தான். அப்போ நமக்கு ஒரு வேலை பிடிச்சிருக்கு, அதுல நல்ல வருமானம் வருது, மற்றவங்களுக்கு பிரயோஜனமா இருக்குது, நம்ம நினைச்ச நேரத்துல செய்யலாம். இப்படி ஒரு வேலையை எங்க போய் நான் தேடுவேன்? நானும் முதல்ல அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு வேலை அப்படின்றது அமைஞ்சுது, இந்த பேங்கிங் ஃபீல்டு அப்படின்றது. காலையில எந்திரிச்சு ஸோ ஏடிஎம் சர்வீஸ் போவேன். ஏடிஎம் சர்வீஸ் போயிட்டு மறுபடியும் நைட் 8-9 மணிக்கு வந்து அடுத்த நாள் காலையில் 5 மணிக்கு எழுந்துச்சு வாக்கிங் பண்ணிட்டு சின்னதாக வீடியோ எடிட் பண்ணிட்டு, ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு 8 மணிக்கு இங்கேருந்து கிளம்பி போய் அங்கே போய் வேலையை 9 வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் மறுபடியும் வழக்கம் போல ரொட்டீன் அப்படின்றது போயிட்டு இருந்துச்சு. எனக்கு வந்துட்டு பிடிச்ச வேலையை செய்யணும், அவ்வளோதான். பிடிச்ச வேலையை செய்யணும், என்னுடைய எண்ணம் ஃபுல்லாக அதுதான். எப்போ வேணால் என் வேலையை செய்யணும், எப்போ வேணால் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றதான் என்னுடைய எண்ணம். எப்போவுமே சரிங்க, நான் எப்போவுமே அதை தான் யோசிப்பேன். அது என் மனசில் யோசிச்சுட்டு இருந்ததுனாலே தெரியல, எனக்கு வந்துட்டு எனக்கு பிடிச்ச வேலை கிடைச்சிது. இப்போ நானே கூட இந்த ஃபீல்டில் இருக்கும் பொழுது இப்போ ஃப்ரீ மணி வந்துட்டு ஒரு 4 மணிக்கு எடுத்துட்டு இருக்கிறேன். நான் இப்போ நான் ஃப்ரீயாக தான் இருக்கிறேன். நான் ஸோ எனக்கு வேலை கொஞ்சம் ஃப்ரீ தான். ஸோ எனக்கு வேலை இப்போ தோணுச்சுன்னா நான் போய் பார்ப்பேன், நான் பசங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்பேன். ஆனால் ஒரு கஷ்டப்பட்டேன், எனக்கு இந்த வேலை வேணும்னு தேடி போனேன், அதனால எனக்கு இந்த வேலை கிடைச்சிது. இப்போ என்னாலையும் என்னுடைய மிகப்பெரிய ஒரு கடனை அடைக்க முடியாதுன்னு நினச்சிட்டு இருந்த ஒரு கடனை என்னால் அடைக்க முடிஞ்சுது. ஸோ ஒவ்வொருத்தரும் தயவு செய்து, அதுக்குன்னு இப்போ எல்லா வேலையும் விட்டுட்டு உங்களுக்கு பிடிச்ச வேலையை தேடி போங்கன்னு நான் சொல்லலை, அதுக்கான முயற்சிகளை பண்ணுங்க. ஸோ ஒரு விஷயத்த யோசிச்சு பாருங்களேன், நீங்கள் வந்துட்டு ஒரு முயற்சி பண்ணுறீங்க, அதில் மேபி வெற்றி கிடைக்கலாம், இல்லைன்னா தோல்வி கிடைக்கலாம். ரெண்டில் ஏதாவது ஒன்று கிடைக்குது இல்லை, 2 ஆப்ஷன் அப்படின்றது நமக்கு கிடைக்குது இல்லை. நான் முயற்சியே பண்ணல, எனக்கு ஒரே ஆப்ஷன் தான், தோல்வி மட்டும்தான். முயற்சின்ற ஒன்று பண்ணும் பொழுது வெற்றின்ற ஒரு ஆப்ஷன் அப்படின்றது அந்த இடத்துல இருக்குது. அப்போ முயற்சின்ற ஒன்றை பண்ணாமலே நம்ம இருக்கும் பொழுது நமக்கு வெறும் தோல்வின்றது உறுதி தானே. இப்போ நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், ஜிம்முக்கு போயிட்டு இருக்கேன், மேபி 6 பேக் வரலாம், வராமலேயும் போகலாம் அப்படின்ற மாதிரி. ஆனால் வரலாம், வராமலே போகலாம். அப்போ நான் வந்து ஜிம்முக்கே போகலை, ஒர்க் அவுட்டே பண்ணல, ஃபுல்லாக சாப்பிட்டுட்டே இருக்கேன்னா எனக்கு தெரியும் 1001% வந்துட்டு 6 பேக்கும் வராது, இங்கே வந்துட்டு எனக்கு வந்துட்டு உடல் ஆரோக்கியமாகவும் இருக்காது. இது ஷூராக என்னால் சொல்லிட முடியும். ஸோ நம்ம ஒரு ஆப்ஷனல் அப்படின்றத எடுத்துக்கணும். எப்படியா இருந்தால் வெற்றியா தோல்வியா, நான் செய்யாமல் இருந்தால் தோல்வி, செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன், ஓகே பரவாயில்ல, பெருசா என்னப்ப, ஒன்று கிடைச்சா வெற்றி, இல்லை கிடைச்சா தோல்வி, பரவாயில்ல, முடிஞ்சு போச்சு. ஏதாவது வெற்றின்ற ஒரு கனி எனக்கு கிடைச்சிருச்சுன்னா எனக்கு அடுத்த கட்டம் எனக்கு வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும்ல. அதனால ஒரு சின்ன முயற்சி அப்படின்றத பண்ணுங்க. உங்களுக்கு என்ன வேலை பிடிக்குமோ அந்த வேலையை வந்துட்டு சின்னதாக ஒரு நோட்ல எழுதுங்க. எனக்கு இந்த வேலை பிடிக்கும், அந்த வேலை பிடிக்கும்னு வந்து நீங்க நோட்ல எழுதுங்க. அப்போதான் அந்த வேலை உங்களுக்கு கிடைக்கும். அந்த வேலைக்கான முயற்சிகள் வரும். உங்களுடைய பிரெயின் அப்படின்றது சப்கான்சியஸ் மைண்ட்ல பதிஞ்சிருச்சுன்னா அது அதுக்கான வேலைகளை தேடி ஓட வைக்கும். ஸோ தயவு செய்து இதுதான் என் தலையெழுத்து முடிவு பண்ணாதீங்க. இங்க யாருக்குமே தலையெழுத்து இப்படிதான் கிடையாது. அதை நம்ம தான் மாத்திக்கிறோம். ஏழையா பிறந்தது வேணா நம்மளுடைய நம்ம தப்பு இல்லை கிடையாது. ஆனா ஏழையா இறந்தா அது நம்மளுடைய தப்பு. இப்போ வரைக்கும் நீங்க ஏழையா இருந்துட்டு இருக்கீங்கன்னா தப்பு கிடையாது. ஓகே, உங்க ஃபேமிலியோட வந்துட்டு ரொட்டேஷன் அப்படின்றது அது வேற. ஏன்னா எங்க அப்பா எங்க ஃபேமிலியில யாருமே கார் வாங்கல, இப்போ நான் வாங்கியிருக்கிறேன். மாறுது இல்லைங்களா, அந்த வாழ்க்கை மாறுது இல்லை. அதுதான் நான் சொல்றேன். நான் முயற்சி பண்ணுங்க, அதுல தோல்வி அடைஞ்சாலும் தப்பு கிடையாது. அதுல வெற்றி கிடைச்சதுன்னா அந்த வெற்றின்ற கனியை நீங்க தான் சாப்பிட போறீங்க. இதை தான் நான் அந்த புக்கில் படித்தேன். இன்னும் நிறைய விஷயங்கள் கசகசன்னு நிறைய இருக்கு. ஸோ நமக்கு என்ன தேவையோ அதை எடுத்துட்டு வந்து உங்கள்கிட்ட சேர்த்துட்டு நான் வேற ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நாளைக்கு இது போல நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன். பாய்.